வெல்கம் டு பாலாபாரதி பிவிசி அண்ட் யூபிவிசி இன்டீரியர். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு ஷோரூம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாம்சன் ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 22 சைஸில் வந்து உங்களுக்கு ஷோரூமோட வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஈரோட்டில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசியூர் ரோட்டில் வீரப்பம்பாளையன்ற பிளேஸில் வந்து நம்ம ஷோரூம் ரெடி பண்ணியிருக்கோம். இதோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஜாம்சன் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டீலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஈரோடு ஷோரூம் வந்து ஈரோட்டில் வந்து டீலர்ஷிப் வாங்கியிருக்காங்க. ஈரோட்டில் என்ன ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் நம்மளுடைய ஒர்க்கை வந்து பாருங்கள். நம்மளுடைய ஷோரூமில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஜாம்சன் பிராண்டில் மட்டும் தான் நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணுறோம். லோக்கல் மெட்டீரியல் நம்ம எதுவுமே கபோர்ட் ஒர்க் பண்ணுறதில்ல. ஜாம்சன் பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். இம்போர்ட்டட் மெட்டீரியல் நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்சன் பிராண்டில் தான் நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணுறோம். ஜாம்சன் பிராண்ட்ன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஜாம்சன்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவிசி யூபிவிசி மெட்டீரியலில் ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜாம்சன் பிராண்டில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜாம்சன் பிவிசி யூபிவிசி ரெண்டு மெட்டீரியலுமே 85% ஒரிஜினல் ரா மெட்டீரியல் இருக்கும். பிவிசி ஆகட்டும் யூபிவிசி ஆகட்டும் நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட ஒரிஜினல் ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். குவாலிட்டி வைஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் கம்பேர் பண்ணி கால் பண்ணி கேட்குறீங்க. அதாவது ஃபோன் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு தான் கேட்குறீங்களே தவிர குவாலிட்டி பற்றி யாரும் பார்க்குறதே இல்லை. கண்டிப்பாக குவாலிட்டியை ஒரு டைம் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஜாம்சன் பிவிசி யூபிவிசி ரெண்டு மெட்டீரியலுமே 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். பிவிசி வந்து பார்த்தீங்கன்னா பேனல் செக்ஷன் ஃப்ரேம் இது 3 வச்சு தான் நம்ம கபோர்டு ஒர்க் பண்ணுவோம். ஆனால் யூபிவிசியில் பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணுறோம். இந்த ஒர்க் மெத்தட் தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒர்க் மெத்தட் எப்படி இருக்கும், பிவிசி யூபிவிசி மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது நம்ம நேரில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக டிவி ஷோகேஸு, ஒரு எல் டைப் கிச்சனு, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாகவே இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 10க்கு 22 சைஸில் உங்கள் வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அதை ஃபுல்லாகவே பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஈரோடு ஷோரூமுங்க. ஈரோடில் உங்களுக்கு கண்டிப்பாக ஜாம்சன் மெட்டீரியல் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் கொடுத்த 5வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈரோட்டில் வந்து நம்மளோட பிரான்ச் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இவங்க ஈரோடு ஷோரூம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க ஒவ்வொன்றுமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் கிச்சனு, பிவிசி யூபிவிசி ரெண்டு மெட்டீரியலுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிச்சன் ஒர்க் பண்ணிக்கலாம். யூபிவிசியில் நீங்கள் கேட்குற கலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். யூபிவிசியில் நீங்கள் கேட்குற கலர் எடுத்துக்கலாம். கலர் வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இந்த கிராச்சஸ் ஆகிறது, டோர் வந்து பெண்ட் ஆகுறது, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இந்த ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் கண்டிப்பாக வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்னிக்கு நம்ம கவர் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு சிம்னி வந்து எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மேலே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ சிம்னியை வந்து நீங்கள் வீட்டில் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பைப் லைனை வந்து நம்ம கவர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி பம்ப் வச்சு நம்ம தூக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அங்கே எப்படி ஒர்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து இடிக்கும், நம்மளோட சிம்னிக்கு வந்து இடிக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஸ்லைடிங்கில் கிளாஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். கிளாஸ் டிசைன் நீங்கள் கேட்குற கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம், ஒயிட் டச்சிங்கில் வேணாலும் பண்ணிக்கலாம், டிசைனாக வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு பிக்சர் இமேஜை கூட நீங்கள் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மசாலா பாக்ஸ் ஐட்டம். நீங்கள் தேவையான இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல ஜன்னல் போர்ஷன் வரும். உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜன்னல் போர்ஷன் வரும். நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாகவே நீட்டாக ஒரு மசாலா பாக்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு பொருள் எடுக்கிற மாதிரி இந்த உப்பு டப்பா, இந்த உங்களுக்கு கார டப்பா எல்லாமே இங்கே கீழே ஓப்பன் டைப்பில் வச்சுட்டு உடனே நீங்கள் எடுத்துக்கலாம். மசாலா ஐட்டம் ஃபுல்லாகவே நீங்கள் டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி இது ஓப்பன் சின்ன ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். உள்ள உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ் ஆப்ஷன் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டோராகவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கிற பொருள் தெரியாது. இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பொருள் லைட்டாக தெரியணும்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாகவே எனக்கு தெரியணும் அப்படின்னாலும் ஒயிட் வச்சிங்களா நம்ம ஒயிட் டிசைனில் வேணாலும் பிளைன் கிளாஸ் வேணாலும் போட்டுக்கலாம். 3 ஆப்ஷன்லையுமே நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்சன். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஒட்டியிருப்பீங்க. நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுவும் ஜாம்சனில் யூபிவிசியில் ஒரு கலர். இது நீங்கள் என்ன கலர் வேணாலுமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே அண்டர்லாஃப்ட் பாருங்கள், ஒரு எல் டைப் கிச்சன் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிங்க் வரும். சிங்க்கு கீழே உங்களுக்கு டபுள் டோர் வரும். இந்த டோர்லேயே நீங்கள் ஏர் சர்க்குலேஷன் வேணும்னா நம்ம வச்சு கொடுத்துடலாம். ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நம்ம வைக்காமல் இருக்கிறோம். பேசிக்காக ஒரு வீட்டில் வந்து ஒரு 5 பேஸ்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 5 பேஸ்கெட்டுமே வரும் உங்களுக்கு. பேசிக்காக அந்த 5 பேஸ்கெட் இருக்கும். ஸ்பூன் கரண்டி வைக்கிற மாதிரி ஒன்று, பிளேட்டு வைக்கிற மாதிரி ஒன்று, சின்ன பாத்திரம், பெரிய பாத்திரம்,
எக்ஸ்ட்ராவாக ஆயில் புல் அவுட், இந்த 5 பேஸ்கெட்டுமே கண்டிப்பாக உங்கள் ஒரு வீட்டுக்கு வரும். நீங்கள் ஒரே ஒரு பேஸ்கெட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இடம் ஸ்பேஸ் இன்னும் அதிகமாக இருக்குது, பெரிய கிச்சனாக இருக்குனாலும் உங்களுக்கு 6 இன்ச்சு இந்த மாதிரி சின்ன பிளேட் வைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பேஸ்கெட்டும் தனித்தனியாக இருக்குது. உங்களோட ஆப்ஷன் தான் இது. நீங்கள் எத்தனை பேஸ்கெட் சொல்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் 2 அடி கல் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இந்த கல் வைக்கிற இடம் வந்து நீங்கள் 2 அடி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ஒர்க் பண்ணி நீட்டாக நீங்கள் கேட்குற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். ஒரே பிராண்டு ஒரே குவாலிட்டி தான் நம்ம ஒர்க் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா எல் டைப் கிச்சனில் எல் டைப்பில் வந்து கார்னர் போர்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு டோர் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வச்சுக்கிற இடத்துல வந்து இந்த பிளேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. கேஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க வெளியில் வச்சுக்கிறாங்க. இதே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வெளியில் வேணாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்தீங்கனாலும் நீங்கள் எல் டைப்பில் டோர் வந்து ஓப்பன் பண்ணும்போது இடிக்காமல் இருக்கிற மாதிரி ஃப்ரேம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்கர் பேஸ்கெட் ரெடி பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஓப்பன் பேஸில் உங்களோட திங்ஸ்லாம் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்கோ பிராண்டில் தான் நம்ம வாங்குகிறோம். ஸோ இது வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் டோர் கொடுத்துட்டு உள்ளே செல்ஃப் வேணாலும் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கல் வச்சுருந்தாலும் ஃப்ரண்ட்டு மட்டும் கவர் பண்ணிக்கலாம். புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க இந்த மாதிரி செல்ஃப் ஒர்க்லாம் நம்மளே பண்ணும்போது தேவையான இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் யூனிட் பாருங்கள். எல்லாமே வுட்டு ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டால் யூனிட் எல்லாமே வுட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த லேயர் ஃபுல்லாகவே வுட் அண்ட் ஃபினிஷிங் தான் இருக்கும். எதுவுமே பார்த்தீங்கன்னா பிவிசி செக்ஷன் ஒர்க் இல்லாமல் யூபிவிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். இதுக்கு 20 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் காஸ்ட்டு தான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமாக கபோர்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுறாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் வார்ட்ரோப் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான வார்ட்ரோப் ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொன்றுமே எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸில் போகிறவங்க வந்து ஸ்லாப் கல்லை போட்டுக்குவாங்க. இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரானைட் கல், இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் போகிறாங்க. வுட்டில் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வுட் அண்ட் ஃபினிஷிங் வர்ற மாதிரி அந்த பேக்லேயும் ஷீட் அடித்து செல்ஃபு இந்த ரைட்டு லெஃப்ட்டு செல்ஃபெல்லாம் அடித்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் என்ன ட்ராபேக்குன்றதை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிவிசிலேயே செல்ஃப் அடிக்கலாம், யூபிவிசிலையும் செல்ஃப் அடிக்கலாம். இந்த 4 விதத்தில் எப்படி வேணாலும் செல்ஃப் அடிக்கலாம். ஒவ்வொன்றும் எப்படி பண்ணுறாங்கன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரைண்ட் கல்லை வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க மழை ஒரு வாரம் பெய்யுது அப்படின்னும் போது ஒரு வாரம் ஒரு 2 நாள் மழை பெஞ்சிச்சுன்னா அந்த செவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரதை அடித்து தண்ணி வந்து அந்த ஸ்லாப் கல்லுக்கு வந்துருச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். மெட்டீரியல் அந்த துணி எல்லாமே ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். இது வந்து நீங்கள் ஸ்லாப் கல் வைக்கும் போது ஒரு பிரச்சனை இருக்கும். ஸ்லாப் கல் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க அந்த செல்ஃப் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கஸ்டமைஸாக எதுவுமே பண்ண முடியாது. இதே நம்ம மெட்டீரியலில் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் ரேக்கை வந்து பிரிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் ட்ரா ஆப்ஷன் பிரிச்சிக்கலாம். நீங்கள் கல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஃப்ரண்ட் ஒர்க் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கல் வச்சிங்க அப்படின்னா அதோட ட்ராபேக் இருக்குது, ஸ்மெல்லு வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த ஒரு கஸ்டமைஸும் பண்ண முடியாது. இதே நீங்கள் வுட்டில் போய் செல்ஃப் அடிச்சிங்க அப்படின்னாக்க அது வந்து கரையான் பிரச்சனை, பூச்சி வர பிரச்சனை கண்டிப்பாக வரும். சேம் இதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா பார்ட்டிஷனும் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் வந்து ஒரு திக்னஸ் யூஸ் பண்ணுவாங்க, பேக் ஷீட் ஒரு திக்னஸ் யூஸ் பண்ணுவாங்க, டோர் ஒரு திக்னஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 3 விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் அடிக்கிறதும் ஒரே மெட்டீரியல் தான், ஃப்ரண்ட்டு வரதும் ஒரே மெட்டீரியல் தான், டோர் வரதும் ஒரே குவாலிட்டி தான். சேம் உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். வுட் அண்ட் ஃபினிஷிங் அந்த வுட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ஒர்க் மெத்தடும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெவியாகவும் நல்லாவும் இருக்கும். எப்கோ பிராண்டில் தான் நம்ம இன்ச்சஸ் யூஸ் பண்ணுவோம். வுட்டில் எப்படி இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதே எப்கோ பிராண்டட் இன்ச்சஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த குவாலிட்டி வைஸ் வந்து உங்களுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிவிசியில் பண்ணுறது. பிவிசிலையும் செல்ஃப் அடிக்கலாம். பிவிசியில் செல்ஃப் அடிக்கும் போது மட்டும் பேக் ஷீட்டு உங்களுக்கு தேவையான மட்டும் தான் பண்ணிக்கலாம். அதே கண்டிப்பாக இந்த ஸ்மெல்லு வர ஆப்ஷனால நம்ம பேக்லேயே ஷீட் அடித்து ஒர்க் பண்ணிடுவோம். ஏன்னா பேக்ஸில் நீங்கள் ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா 10க்கு 7 ஸ்கொயர் ஃபீட் தான் வரும். அந்த 70 ஸ்கொயர் ஃபீட் தான் உங்களுக்கு வந்து டோட்டலாகவே அந்த பேக்கில் வரும். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 20,000 தான் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த 20,000 கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களால் வந்து ஸ்மெல்லு வரது ஃப்யூச்சரில் அந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் வார்ட்ரோப்பு. ஸ்லைடிங் வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 10 வார்ட்ரோப் இருக்குது அப்படின்னா அது சின்ன வார்ட்ரோப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட் போட்டிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக டோர் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக இடிக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் வார்ட்ரோப் வந்து நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்லைடிங் வார்ட்ரோப்புமே பார்த்திங்கன்னா எப்கோ பிராண்டட் இன்ச்சஸில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி தான் இருக்கும். ஏன்னா எந்த டைம்லையும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கும். இதே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் ஒரு 1000-2000 ரூபாயில் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதை முன்னாடி நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடுவோம், இந்த ப்ரைஸ் வருது நீங்களே கூட வாங்கி கொடுத்துருங்க
பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஸ்கார்ட்டு போகிற இடத்துல கண்டிப்பாக இடிக்கும் அப்படின்ற பிரச்சனைனால தான் நம்ம ஸ்லைடிங் வேல் மோஸ்ட்லி போடுறோம். கஸ்டமருக்கு டிசைனாகவும் கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஓப்பன் டைப்பில் வேணாலும் கொடுத்துக்கலாம். லைஃப் டைம் வரணும் அப்படின்னா சரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கு வேணாலும் டோர் ஓப்பன் வேணாலும் பண்ணிக்கலாம். இதிலே டோரில் மிரர் வேணாலும் வச்சுக்கலாம். இதே வார்ட்ரோப்பில் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக பண்ண முடியல அப்படின்னாக்கா இதிலே உங்களுக்கு மிரரும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் கஸ்டமைஸாக நம்ம வார்ட்ரோப் ரெடி பண்ணிக்கலாம் நம்மளே மேக் பண்ணும் போது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோகேஸ். இந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக உங்களுக்கு 7K டிசைனில் ஒரு டிவி ஷோகேஸ் பண்ணியிருக்கோம். லைட்டிங் ஆப்ஷனு உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் ஆப்ஷன் எல்லாமே நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். நீங்கள் டிவி ஷோகேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சுவிட்ச் பாக்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இது 2 அடிக்கு உள்ளே வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நம்ம கவர் பண்ணிக்கலாம். இதே பார்த்தீங்கன்னா இடம் இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி மேலே பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் மாதிரி தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ளே கொடுக்குற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. டிவி ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெட்டில் எந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வந்து எங்ககிட்ட இருக்கிற டிசைன் எல்லாமே நம்ம இன்னும் காட்டுவோம். ஸோ அதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணாலுமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து புதுசாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டா டிசைனில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது எல்லாமே ஜாம்சன் யூபிவிசி மெட்டீரியல் உட்டன் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சிம்பிளாக டிவி ஷோகேஸு. சிம்பிளாக நீங்கள் ஒரு 7K டிவி ஷோகேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் மினிமம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து சைஸ் வந்து ரேட்டும் மாறும். ஸோ இது எல்லாமே நேரில் வந்து பார்த்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே ஆஃபீஸ் ஒர்க்குக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற டிசைனில் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஷீட் மட்டும் அடிச்சுட்டு கீழே ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதே இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்துட்டு உள்ள ரேக் எல்லாமே கொடுத்துக்கலாம். அது எல்லாமே அடிஷ்னல் இதுதான். சப்போஸ் இந்த மாதிரி இது மட்டும் நம்ம ரெடியாக பண்ணிட்டு ரைட் சைடு ஃபுல்லாகவே ரேக் வர மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒர்க்கு நம்ம பண்ணியிருக்கோம். அதுவும் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பிடுவோம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளைனாக பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக வரும். இதே ரேக்கில் வந்து மாதிரி டிசைன் வேணும்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக வரும். ஆனால் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்ம வால் பேனலில் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே வால் பேனல் ஒர்க்கு. இங்கே ஃபுல்லாகவே ஜாம்சன் யூபிவிசியோட உங்களுக்கு கலர் வந்துடும். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர் ஃபுல்லாகவே நாங்கள் டிஸ்பிளே வச்சிருப்போம். நம்மக்கிட்ட ஜாம்சன் யூபிவிசி டிஃபால்ட்டாக இருக்கிற கலர் ஃபுல்லாகவே டிஸ்பிளே வச்சிருவோம். உங்ககிட்ட நாங்கள் பிளைன் கலர் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சொன்னீங்கனாலும் அதுவும் மேக் பண்ணிக்கலாம். அது வந்து நாங்கள் ஒரு 2 நாள் டைம் கேட்போம். அதை நம்ம சேலம் ஹெட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு பிரிண்டிங் ஓட்டி செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த கலர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து நம்ம சாம்பிள் பீஸ் வைக்கிறதுக்காக இந்த இடம் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இந்த மாதிரி பூஜா ரூம் வர இடத்துல எல்லாமே நம்ம இந்த மாதிரி பேக் சீட் அடிச்சுட்டு கிரிட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிரிட் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக டிசைனாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பூஜா ரூமில் வரும் ஆஃபீஸ் டேபிள் இந்த மாதிரி ஆஃபீஸ் டேபிள் ஒர்க்குக்கு நம்ம இந்த மாதிரி ஒர்க்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஜாம்சன் மெட்டீரியல் நீங்கள் என்ன மெட்டீரியல் கேட்குறீங்களோ சார் என்ன கலர் கேட்குறீங்களோ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு டைம் வந்து நம்மளோட ஆஃபீஸ் ஷோரூம் வந்து பாருங்கள். குவாலிட்டி வைஸ் செக் பண்ணுங்கள். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 20 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்காங்க. ஒரே பிராண்டு ஒரே குவாலிட்டி தான் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அதர் பிராண்டு பற்றி நீங்கள் வந்து இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ரீசனே இவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ஒரு டைம் செக் பண்ணுங்கள். ஏன்னா வீட்டுக்கு வந்து ஒரு டைம் தான் கபோர்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. அது எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். நம்ம வந்து இம்போர்ட்டட் மெட்டீரியல் தான் ஒர்க் பண்ணுறோம். ஒரே பிராண்ட் ஒரே குவாலிட்டி தான். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நசீனூரில் வந்து பார்த்தீங்கன்னா வீரப்பம்பாளையன்ற பிளேஸில் வந்து உங்களுக்கு இந்த ஷோரூம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்துட்டு கலர் வைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.